புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கவனிங்க, கேளுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக ஆஸ்வாதமாக இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடாதீங்க, சரிங்களா? இல்லை வேறு சேனல் மாற்றி போயிடாதீங்க. கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? மோசம் போகாதிருங்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் மோசம் போகாதிருங்கள். இந்த உலகத்தில் மோசம் போக்குற காரியங்கள் நிறைய இருக்குதுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசம் போகிறது என்ன தெரியுங்களா? மோசம் போகிறதுனா உலகத்து நிறைய நம்ம நியூஸ்லாம் வாசிக்கிறோம், பத்திரிக்கைலாம் வருது. இப்போ ஒரு பண்டு காசு காட்டுறாங்க, அதில் என்ன ஆகுதுன்னா, அதில் நினச்சவங்க நடக்கலை, ஐயோ நான் மோசம் போயிட்டேன்றாங்க. சீட்டு கட்டுறாங்க, அது கிடைக்கல, ஐயோ மோசம் போயிட்டேன், நம்பி நான் மோசம் போயிட்டேனே அப்படின்றாங்க. வேலைக்கு பணத்தை கட்டுறாங்க, வேலை கிடைக்கல, ஐயோ நான் மோசம் போயிட்டேனே அப்படின்றாங்க. எது ஒரு புறம் இருக்க, வேலை ஸ்தலத்தில் உயர்வு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்காங்க, உயர்வு கிடைக்கல, ஐயோ நான் இவ்வளோ நாள் வேலை செய்தேனே, நான் மோசம் போயிட்டேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் வேலை விட்டு நின்னவுடனே அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகலை, கிடைக்கல, அது கோர்ட்டுக்கு போயிடுது, ஐயோ நான் மோசம் போயிட்டேனே, நான் என்னை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில வாலிப பிள்ளைங்க யாரோ ஒரு நம்பி தன்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் வாழ்க்கை வீணான பிறகு ஐயோ நான் மோசம் போயிட்டேனே அப்படின்னு சொல்வதை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இப்படியா மனிதர்களே மோசம் போக்குற நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது, வந்து கொண்டு இருக்குது. அதெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை எச்சரிக்கிறது, மோசம் போகாதிருங்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம மோசம் போகாமல் இருக்கணும்னா நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் போது தான் அந்த நமக்கு விரோதமாக வருகிற எல்லா அந்த மோசத்திலேருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். பாருங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அதில் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்லப்பட்டது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். பார்த்தீங்களா? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ ஆகாத சம்பாஷணைகள், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்குமா? இன்னும் இந்த வசனத்தை விளக்கு என்ன தெரியுங்களா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. முட்டாளாக்கப்படாதிருங்கள், தீய நண்பர்களை நல்ல பழக்கங்களை கெடுப்பார்களாம். பாருங்களா, மட்டும் சொல்ற, முட்டாளாக்கப்படாதிருங்கள், தீய நண்பர்கள் நல்ல பழக்கங்களை கெடுப்பார்களாம். அதாவது ஒரு கெட்ட ஆட்களோடு சேரும்போது நமக்குள் இருக்கிற நல்ல பழக்கங்களை அவங்க கெடுத்து விடுவாங்க. அதான் சொல்லுவது, முட்டாளாக்கப்படாதிருங்கள், அது மோசம் போகாதிருங்கள். இப்போ நான் ஜெபிக்கிறவன், எனக்கு 6-8 மணி நேரம் ஜெபிக்கணும். இப்போ என் நண்பன் வந்து பேசி கொண்டிருக்கிறான், எனக்கு ஜப நேரம் போகுது. அவன் இந்த கதை போன கதை வந்த கதைலாம் சொல்கிறான். சரி, ஒரு நாள் பேசி அனுப்பிட்டேன், 2ஆம் நாளும் அதே போல் வரான். பாருங்க, அப்போ எனக்குள்ள இருக்கிற நல்ல பழக்கத்தை கெடுக்கும்படி வருகிறவன் தீய நண்பன். அவன் என்னை முட்டாளாக்க பார்க்கிறான். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல காரியங்களை கெடுக்கும்படி வருகிற தீய நண்பர்களை அகற்றி விடுங்க. அதான் அழகா அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லப்பட்டது. அப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கு பிசாசு தேவ பிள்ளைகளை எப்படி மோசப்படுத்தி அவங்களை கெடுக்கலாம் என்று சொல்லி அவனுடைய ஆட்களை அவன் தூண்டிவிட்டு அவங்க ஆட்கள் மூலியமா புகுந்து வந்து இன்னைக்கு தேவ பிள்ளைகளை மோசம் போகிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க எத்தனையோ பேர் தங்களோட வாழ்க்கையை மோசம் போயிடுச்சே என்று சொல்லி இன்னைக்கு பரிதபித்து கொண்டிருக்கிறாங்க. நான் ஒரு சில வாலிப பிள்ளைகளை நான் சந்தித்திருக்கிறேன். அவங்கள பார்த்து நான் எச்சரிப்பேன், ஜாக்கிரதையாரு, தவறு செய்யாத, தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லுவேன்.
இதுவும் வாழ்க்கைக்கு ஒத்துப்பட்டு வராது, இதுவும் வாழ்க்கைக்கு சரியா வராது, நீ மீறி போயினா வாழ்க்கை மோசமா போயிடும், வாழ்நாள் முழுதும் நீ கண்ணீர் சிந்துவாய், ஜாக்கிரதையா இருந்து எச்சரித்திருக்கிறேன். ஆனா என்னுடைய எச்சரிப்பும் மீறி எனக்கு தெரியாது போலவே அவங்க தவறு செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் அது வெளிவந்துவிடும். அப்போது அவங்க கண் கலங்கி கதறி நிற்பார்கள். நான் அப்போ சொல்லுவேன், அப்பயே எச்சரித்தனே, இப்போ மோசம் போயிட்டு என்ன பண்ண முடியும்? இன்னும் ஒரு சிலர் நான் அவங்களை எச்சரித்த போது என்னை பகைத்து கொண்டார்கள், என்னை வெறுத்து கொண்டார்கள், என்னிடம் அவர்கள் சண்டை போடவும் வந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு கெட்ட பேர் உண்டு பக்கம் பார்த்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு அவங்க மோசம் போய் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. மோசம் போகாதிருங்கள், யாரையும் உடனே ஏற்றுக்கொள்ளாதீங்க, யாரும் நம்பாதீங்க, ஜாக்கிரதை தெளிவா இருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, தீய நண்பர்கள் யார்? இவங்க தீய நண்பர்கள் உன் கட்டுக்கு நல்ல பழக்கத்தை கெடுக்க வருவாங்க. நீ உண்மையா அது செய்ய நினைப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நான் உண்மையாக நடக்குன்னு பார்ப்ப, அதை கெடுத்து விடுவாங்க. உன்னை எப்படியாவது முட்டாளாக்குறது தான் அவங்களோட வேலை, எப்படியாவது உன்னை மோசம் போகணும், இதுதான் அவங்களோட வேலை. ஆக என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் மோசம் போகாதிருங்கள். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அடுத்தது பாருங்க, அதாவது மற்றவர்கள் நம்மளை மோசம் போக்க வருவார்கள், அதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மை நாமே மோசப்படுத்திக் கொள்வது. சிலர் இருக்கிறாங்க, யாரும் இவங்களை மோசம் போகணும்னு அவசியம் இல்லை, இவங்களாகவே தாங்களாகவே தங்களை மோசப்படுத்தி கொள்வாங்க அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க. எப்படி என்று சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, மிக அழகா சொல்லியிருக்காரு. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லப்படுது. அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின் விளக்கம் என்ன தெரியுங்களா? அந்த விளக்கத்தை நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், அதை நீங்க கவனிங்க. அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மதியற்றவளாகாதிருங்கள், உங்களால் தேவனை ஏமாற்ற முடியாது, ஒருவன் விதைக்கிறதே அறுப்பான். கர்த்தர் ஸ்தோத்திரம். மதியற்றவளா இருக்காதீங்க. சிலர் பார்த்தீங்களா, அப்படியே புத்திமான போல அறிவாளி போல இருப்பாங்க, ஆனால் மதியற்றவளா இருப்பாங்க, மதியற்ற காரியங்களை செய்து கொண்டு இருப்பாங்க. அப்படி பார்த்தா அது போல காரியங்களை அவங்க செய்வாங்க. அவங்க சொல்றாங்க, உங்களால் தேவனை ஏமாற்ற முடியாது, ஒருவன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒரு வாலிப சகோதரனை சந்தித்தேன். அப்போது நான் வேதாகம கல்லூரி படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போதான் நான் சந்தித்த அந்த சகோதரன் வேதாகம கல்லூரி படித்து முடித்து விட்டார். நான் வேதாகம கல்லூரி கர்த்தருடைய சபை சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கிற கர்த்தருடைய சபையில் முதல் பேட்ச் நாங்கள் படித்து கொண்டிருக்கும் போது அப்போ அந்த சகோதரன் சொன்னேன், நீங்கள் பைபிள் காலம் முடிச்சிருக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஊழியம் செய்யலாமேன்னு சொன்னேன். ஏன்னா நான் கர்த்தருடைய சபையில் மீனம்பாக்கத்துள்ள கர்த்தருடைய சபையில் நான் படித்து கொண்டு சிங்கப்பெருமான் கோவில் பகுதியில் நான் அந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் தரிசனம் சபை ஊழியம் இருந்தாலும் இந்த சின்ன ஊழியத்தை செய்வோன்னு சொல்லி செய்து கொண்டு இருந்தேன். பாருங்க, அப்போ அந்த சகோதரன் சொன்னேன், சகோதரா நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஊழியம் செய்யலாம், ஒரு டாக்ஸ் ஊழியம் செய்யலாம், ஒரு சண்டே கிளாஸ் நடத்தலாம், உங்களுக்கு எல்லாமே தெரியுமே செய்யலாம்னு சொல்லும் போது அவர் ரொம்ப தானே அழட்டி கொண்டார். அவர், இல்லை பிரதர், உங்களுக்கு புரியல, உங்களுக்கு விஷயம் புரியல, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்கிறாரு எனக்கு. அதாவது இவர் மதியற்றவராக இருக்கிறாரு, புத்தியாக செயல்பட்டு போல பேசி கொண்டிருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்காரு, அதை நான் செய்வேன், அது கண்டிப்பாக கர்த்தர் வெளிப்படுத்த சொன்னார். ஒரு நாள் திடீரென்று அவர் ஊருக்கு போனார். அங்கே அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. என்ன திருமணம்? இந்து முறைப்படி திருமணம் நடந்து விட்டது. இப்போ கல்யாணம் ஆகி வந்துட்டார். சில நாள் பற்றி வந்தார். கேட்டேன், என்ன சகோதரி உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சாமே? ஆமாம் ஆயிடுச்சு. இந்து கல்யாணம், நீங்கள் ஞாபகத்தை பிள்ளை, நீங்கள் இப்போ அந்த கல்யாணம் பண்ணி சொல்லும்போது அவர் உடனே அதை சமாளிக்கிறா பாருங்களேன். இல்லை பிரதர், உங்களுக்கு புரியல, உங்களுக்கு அந்த இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணும்போது நான் ஆண்டவர் நினச்சிருந்தா இந்த நான் நினச்சேன், ஐயோ நீ தப்பு செய்யிட்டு மனசுக்குள்ளே நினச்சி கொண்டு இருந்தேன். இந்த அவர் சமாளித்து பேசுகிறாரு பாருங்களேன் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், என் மனைவிக்கு நான் சத்தியம் சொல்லினுக்கிறேன், எல்லாரும் சொந்தமெல்லாம் சொல்லினுக்கிறேன், நான் அவ்வளோ மாற்றிடுவேன், என் மனைவியை மாற்றிடுவேன் அப்படின்ட்டு போனார். அவங்க மாற்றல, இவர் தான் மாறி போனார். பார்த்தீங்களா, தங்களுக்கு தாங்களாகவே கேடு விளைவித்துக் கொள்வது, அவங்களுக்கு அவங்களே மோசம் போயிட்டாங்க. பாருங்க, இவர் மோசம் போயிட்டாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனை ஏமாத்தலான்னு சொல்லி பார்த்தாரு, தேவனை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு நிறைய வாலிப பெண் பிள்ளைங்க, வாலிப ஆண் பிள்ளைங்க இப்படி தான் ஒரு விதமான கதை கொண்டு வராங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம்.
நான் இவங்களை மாற்றுருவேன், நான் அவங்கள மாற்றுருவேன். முடியவே முடியாது. மாற்றுறது தேவன் தான். நீ உன்னால் மாற்றவே முடியாது. கர்த்தர் தேவனுடைய சட்ட திட்டங்களை நீ மீறின பிறகு எப்படி யார் உனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் சொல்றது, மோசம் போகாதிருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், தவறான பிஸ்னஸ், தவறான வேலை, கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாங்க, அந்த தவறான காரணம் செய்து கொண்டிருப்பாங்க. கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம், சேர்ந்து மன்னிப்பு கேட்டுடலாம், ஆண்டவன் மன்னிச்சுட்டு நினைக்கிறாங்க. இல்லைங்க, தேவனை ஏமாற்ற முடியாது. அவன் நீதி உள்ள தேவன், அவன் நியாயாதிபதி. தவறு யாரு செய்தாலும் அவங்களை தண்டிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்து நீ தவறு செய்தா கூட ஒரு தண்டனை உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எசேக்கியேல் அருமையான ஒரு வார்த்தை உண்டு, ஒரு நீதிமானா இருந்து தன் நீதியை விட்டு தன் துன்மார்க்கமான காரியத்தை செய்வனானால் கர்த்தர் அவன் செய்த நீதி ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த துன்மார்க்கத்திலே அவன் சாவான் என்று சொல்லப்பட்டது. நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தரை ஆராதிக்கலாம், தவறான வேலையை செய்யறாங்க. முடியாதுங்க. ஆண்டவர்கிட்ட ஆண்டை ஏமாத்தவே முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த வேதவசனம் மூலமா, மோசம் போகாதிருங்கள். சில வேளை பிறர் நம்மளை மோசம் போக்குவாங்க, சிலர் தாங்களாகவே மோசம் போக்கிக் கொள்வார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளவே நீங்க மோசத்தை வரவித்துக் கொள்ளாதீங்க. மற்றவர்களும் உங்களை மோசம் பட்டு இடம் கொடுக்காதீங்க. அதான் செய்தி தலைப்பு சொல்லப்படுது, மோசம் போகாதிருங்கள் என்று இந்த தலைப்பு வைத்திருக்கிறோம். அது மாத்திரமில்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா பாருங்க, ஒரு விசுவாச துரோகம் ஒன்று ஏற்பட போதா. அதாவது 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும். இது அந்தி கிறிஸ்து குறித்து சொல்லப்படும் காரியம். இருந்தாலும் இந்த நேரத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம்னா, விசுவாசத்தை விட்டு விலகக்கூடிய மோசம் போகிற காரியங்கள் வரும். விசுவாச துரோகம், அதான் கர்த்தர் பிள்ளை போல இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமேன் அப்பா அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நமக்குள்ள விசுவாசத்தை வழுவி போகும்படி காரியத்தை செய்து விடுவார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மளை விசுவாச துரோகம் வரக்கூடிய மோச போகிற காரியங்கள் வரப்போகுது. அதில் நம்ம தப்பித்து கொள்ளணும்னா நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அப்போ நம்ம இந்த மோசம் போகிற காரியத்துல நாம விழாம இருக்கணும்னா, நாம சிக்காம இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 24வது வசனத்துக்கு வாசித்து பார்த்தா, அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக அவர் ஆலோசனை கொடுக்கிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, எங்க அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அதாவது எபேசியர் 4:23-24, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்போ உங்களை ஒருவரும் மோசம் போக்கக்கூடாது, நீங்க உங்களுக்குள்ளே மோசத்தை அறிவித்துக் கொள்ளக்கூடாது, மோசம் போக்குற விசுவாச துரோகம் நேரிடக்கூடாது. அப்போ இதெல்லாம் வராமல் இருக்குன்னா என்ன செய்யணும்னா, நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கணுங்க. பரிசுத்த ஆவி நோக்கி ஜெபம் பண்ணி புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஒருவர் நம்மளை முட்டாளாக்க கூடாது, நாம முட்டாள் ஆகக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்றவர்களும் என்னை ஏமாற்றக்கூடாது, நானும் ஏமாந்து போகக்கூடாது. நான் ஒரு பொருள் வாங்க போகும்போது, கடைக்கு போகும்போது ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா நான் பொருள் வாங்க போகிறேன், எனக்கு நல்ல பொருளாக குறைந்த விலையில் நல்ல பொருளாக கிடைக்கணும், அந்த பொருள் எங்கே இருக்குதோ அதுக்கு நேராக நடத்துங்க ஆவியானவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவேன். அன்றைய அவங்க யாரும் என்னை ஏமாற்றக்கூடாது, நானும் அவங்கள ஏமாத்திடக்கூடாது. என்னப்பா சொல்கிறேன், நீங்கள் ஏமாற்றுவீங்களா? நல்ல கவனிங்க, சில அவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க, அவங்க நாமளும் ஏமாந்துடக்கூடாது, நானும் சில வேலை அவங்களை ஏமாற்றக்கூடாது. என்னென்னா கைப்பீசகா அவங்க ஏன்னா அதிகமாக காசு கொடுத்துட்டா, பரவாயில்ல எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா வந்துச்சு தெரியாமல் கொடுத்து எடுத்துடக்கூடாது, இந்தாங்க காசு வந்துச்சு பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடும். அது போல் நிறைய பேர் என்கிட்ட வந்துருக்குது, நான் திருப்பி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவனை சொல்ல, ஆண்டவரே நான் அவங்களை ஏமாற்றக்கூடாது, அவங்களும் என்னை ஏமாற்றக்கூடாது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போது என்னென்னா அருமையான தேவ பிள்ளைங்களே, நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்ம கேட்கும் போது ஒன்றில் நம்ம என்ன பண்ணுவோம், மோசம் போகாமல் நாம் இருப்போம். அதே அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் மோசம் போகாது இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி ஒரு புதிய மனுஷனை தரித்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போது நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி.
கர்த்தாவே தன்னோட வாழ்க்கையாண்ட மோசத்துக்குள்ளாக்கி என் வாழ்க்கையை மோசமாகி இன்றைக்கு நான் நிற்கிறேனே என்று சொல்லி புலம்பி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா. இனி நாட்களில் ஒன்றில் இவங்க மோசம் போகக்கூடாது சுவாமி. ஏசப்பா அங்கே வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில், குடும்பத்தில், மற்ற போகிற வெளியே வருகை எல்லா இடத்துலையும் ஏசப்பா எந்த இடத்துல ஆண்டவரே யாருனாலும் இவங்க மோசம் போகக்கூடாது சுவாமி. இவங்களுக்குள்ளாக மோசத்தை வரவித்துக் கொள்ளக்கூடாது சுவாமி. ஏசப்பா ஒன்றில் இவங்க மோசம் போகாதபடி ஏசப்பா மன தெளிவு, மன தைரியத்தை தந்து ஏசப்பா சுத்தமான நீதியிலும் ஆண்டவரே ஏசப்பா இவங்க விளங்க உதவி செய்யுங்க. புதிய மனுஷனை தரித்து கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, இவங்க செய்கிற தொழில், வியாபாரம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒன்றிலும் இவர்கள் மோசம் போகாதபடிக்கு மன தெளிவாயிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. உங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னால் திரையில் பார்க்குற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க ஒரு ஜெப குழு இருக்காங்க. அவங்க உங்களுக்காக எப்போதும் ஜெபிப்பாங்க. இந்த வார்த்தையை தொடர்பட்டிருக்குமானால் மற்றவர்கள் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு ஊழியமாக கருதி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.